கருணாகர சூரீந்திர குருவர்யபதாம்புஜாம் நவநீத நட்டோத்தம் சாம் குருபங்கி ஸ்ரீயன்னுமஹா. திருப்பாவை ஒரு சிறப்பு பார்வை. 25ஆம் பாசுரம். ஆண்டாள் எம்பெருமானை சிம்மாசனத்திலே வீற்றிருக்கும்படியாக பிரார்த்தித்தாள். அவளுடைய பிரார்த்தனைக்கு இறங்கி எம்பெருமானும் 4 நடை நடந்து சிம்மாசனத்துக்கு வந்து சேர்ந்தான். அப்படி அமர்ந்திருக்கும் எம்பெருமானை பார்த்து அவனுடைய கிருபையை நினைத்து அவனுடைய அவதார சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் பாட ஆரம்பித்தாள் ஆண்டாள் 25ஆம் பாசுரத்திலே. கிருஷ்ணாவதாரத்திலே எப்படி எம்பெருமான் அந்த ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் தோன்றினான் என்பதை பாடி கம்ச சம்ஹாரம் எப்படி செய்தான் என்பதையும் பாடினாள் ஆண்டாள். அதற்கு மேலே திருத்தக்க செல்வன் அப்படிங்கிற சொல்லை சொன்னாள். திருத்தக்க செல்வன் என்றால் என்னன்னு பார்த்தா, திருவுக்கு ஏத்த கணவன் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள். திருவாகிற லக்ஷ்மி தேவிக்கு ஏத்தவன் இந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லுகிறார்களே, என்ன சாமியம் அப்படின்னு பார்த்தா இந்த பாசுரத்திலேயே நாம் பார்க்கலாம். எம்பெருமான் கண்ணன் ஒருத்தி மகனாய் பிறந்தான், தேவகிக்கு மகனாய் பிறந்தான். ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்ந்தான். ஒரு ராத்திரி மதுரையிலிருந்து நந்தகோகுலம் கிளம்பி போய் ஒருத்தி ஒப்பற்றவளான யசோதைக்கு மகனாக வளர்ந்தான். இதே போல லக்ஷ்மி தேவி விஷயத்திலேயும் நாம் பார்க்கலாம். லக்ஷ்மி தேவி ஒருவருக்கு பெண்ணாக பிறந்தாள். யார் அது? பார்க்கடல் அப்பன் க்ஷீர சமுத்திர ராஜனுக்கு பெண்ணாக பிறந்த இவள் இன்னொருத்தரிடத்தில் போய் வளர்ந்தாள். எங்கே அப்படின்னு பார்த்தா தாமரை மீது வளர்ந்தாள். இவளுக்கு அலர்மேல் மங்கை, மலர் வளர் மங்கை என்றெல்லாம் திருநாமங்கள் உண்டு. ஆக லக்ஷ்மி தேவி வளர்ந்த இடம், வளர்ந்து கொண்டிருக்கிற இடம், வசிக்கும் இடம் என்றால் அது தாமரை என்று சொன்னால் அது மிகுதியாகாது. இது எம்பெருமானுடைய ஹிருதய தாமரையையும் சேர்த்து குறிக்கும் என்பது சிறப்பு. சரி, ஒருவரிடத்தில் பிறந்து ஒருவரிடத்தில் வளர்ந்தது எம்பெருமானுக்கும் பிராட்டிக்கும் சாமியமாக இருக்கலாம். ஆனால் ஓரிரவில் ஒளித்து வளர என்று சொல்லுகிறாளே ஆண்டாள், அது எப்படி பொருந்தும் அப்படின்னு பார்த்தா, இந்த தாமரையானது ராத்திரி வேளையிலே கூம்பிக்கொள்ளும், மூடின்றும். கார்த்தாலையானா விகசிக்கும். பிராட்டி லக்ஷ்மி தேவியும் அதே போலதானாம். இரவு மாதிரி இருக்கக்கூடிய கண்ணங்கரேல்னு இருக்குமாம் நம்மளுடைய பாப்பங்கள், அவ்வளவு வெறுக்கத்தக்கதாக. அதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவள் கண்டுக்காமல் கண்மூடிக்கொள்வாள். நாம் கஷ்டப்படுகிறோம் என்று தெரிந்து நம்மளுக்காக இறங்கணும் அப்படிங்கிற அவளுடைய கருணையாகிற கிரணங்கள் மனசுல உரைச்ச உடனே கண் திறந்து நம்மை பார்த்து கஷ்டத்திலிருந்து விடுவிப்பாளாம். பாபங்களையெல்லாம் கண்டுக்காமல் இருந்துவிட்டு, பாபம் செய்வதே நமக்கு ஸ்வரூபம், பாபானாம் வா சுபானாம் வா வதாரானாம் பிளவங்கமா காரியம் கருணமாரியேன நகஸ்சின் நாபராத்தியதி என்று சொன்னால் சீதா பிராட்டியாக இருக்கும் பொழுது, பாபம் செய்யாதவன் எவன் இவ்வுலகத்தில்? அதனால பாபங்களையெல்லாம் பெருசுப்படுத்த கூடாது. அதையெல்லாம் கண்டுக்காமல் கூம்பி இருக்கும் மலரை போல் விட்டுவிட வேண்டும். விகாசமடைந்த இவனுடைய அறியாமையை பார்த்து நாமும் விகசித்து கடாட்சத்தை அவனுக்கு கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுவாளாம் லக்ஷ்மி தேவி. இப்படி இவள் எம்பெருமானுக்கு போதிக்க, எம்பெருமானும் இவள் சொல்வதை கேட்டு அதே போல் நடந்து கொள்வானாம். ஏன்னா இவன் திருத்தக்க செல்வனாச்சே. அவதாரம் செய்யும் பொழுது கூட பிராட்டி எப்படி செய்கிறாளோ அதே போல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறானே, அப்பொழுது அவள் சொன்ன சொல்லின்படி நடக்கணும் என்று ஏன் நினைக்க மாட்டான்? இதை நினைவூட்டுகிறாள் ஆண்டாள் இவ்விடத்தில். திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்து என்று முடிக்கிறாள். திருவுக்கு ஏத்த கணவனாக நீர் இருப்பதனால் எங்களுக்கு வேண்டியதை, நாங்கள் அருத்தித்ததை எங்களுக்கு கொடுத்து எங்கள் வருத்தம் தீர மகிழ்ச்சி வர அனுகிரகிக்க வேண்டும் எம்பெருமானே என்று சொல்லி முடிக்கிறாள். இப்பேற்பட்ட திருவுக்கும் திருவாகிய செல்வன் எப்படி திருவுக்கு ஏத்த கணவன் என்பதை சொன்னது இந்த பாசுரத்தின் தனிச்சிறப்பு.